ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் வெளியேறப்பட்ட நாமத்தினாலே ஆண்டவர்களுக்கு கொடுத்ததான ஏஜே பவர் மினிஸ்ட்ரியின் சார்பிலே ஊழிய குடும்பங்களின் சார்பிலே அன்பின் நல்வாழ்த்துக்களை தெரிவித்துக் கொள்கிறேன். எனக்கு அருமையானவரே, எப்படி இருக்கின்றீர்கள்? ஒவ்வொரு நாளும் ஆண்டுடைய வார்த்தையை காண்கின்றீர்கள். உங்கள் உறவுகள் நண்பர்களுக்கு சொன்னீர்களா? சொல்லுங்கள். தேசமெங்கும் திருச்சுவை எங்கும் தேவனுடைய வார்த்தை கடந்து போகட்டும். இதன் மூலமாய் கர்த்தருடைய வார்த்தையை விதைக்கும்படியாய் கர்த்தர் உங்களுக்கு ஒரு கிருபை தந்திருக்கிறார். இதற்கேற்ற பலனை கர்த்தர் பரத்திலிருந்து பரலோகத்திலிருந்து உங்களை அளவில்லாமல் ஆசீர்வதிப்பாராக இன்று உங்களை மனதார வாழ்த்துகிறேன். ஹல்லேலூயா. போகட்டும் எனக்கு அருமையானவரே, இன்றைக்கு கர்த்தருடைய ஆவியானவர் கொடுத்திருக்கிற வார்த்தையை நாம் தியானிக்கப் போகிறோம். கர்த்தருடைய ஆவியானவர் இந்த நாளுக்கு கொடுத்த வார்த்தை, இறங்குவது போல் தகப்பன் பிள்ளைக்கு இறங்குவது போல் கர்த்தர் தமக்கு பயந்தவர்களுக்கு இறங்குகிறார். ஹல்லேலூயா. தகப்பன் தன் பிள்ளைக்கு இறங்குவது போல ஆண்டவர் தனக்கு பயந்த ஜனத்திற்கு இறங்குகிறாராம், இரக்கம் பாராட்டுகிறாராம். ஹல்லேலூயா. இறங்குகிற தேவன். நான் செய்த பாவத்திற்கு தக்கதாய் என்னை தண்டியாதபடி அவர் இறங்குகிறார். ஹல்லேலூயா. பாவத்தை பாராத ஒரு சுத்த கண்ணன். ஒரு நாளிலே நான் ஊருக்கும் உலகத்திற்கும் வீட்டிற்கும் உதவாக்கரையாக இருந்த நாட்கள் உண்டு. அந்த நாட்களிலே என் சொந்த வீட்டில் கூட, என் சொந்த இல்லத்தில் கூட என்னை ஒரு மனுஷனாக கூட நினைக்காத நாட்கள் உண்டு. கண் போன போக்கிலே கால் போன போக்கிலே கடந்து போனவன் நான். எப்படியோ வாழ்ந்த என்னையும், எப்படியோ ஊருக்கும் உலகத்திற்கும் உதவாத என்னையும் அவருக்கு உதவும்படியாய் பிடித்தவர், அவர் தெரிந்து கொண்டவர் மாத்திரமல்ல, அவர் இறங்குகிற தேவன். ஹல்லேலூயா. இரக்கம் பாராட்டுகிற தேவன். அந்த இரக்கத்தினாலே அபிஷேகித்தார், அந்த இரக்கத்தினாலே ஊழியம் கொடுத்தார், இந்த இரக்கத்தினாலே குடும்பங்கள் கட்டப்பட்டது. அவர் இரக்கத்தினாலே இந்து வரை நடத்தி வருகிறார். ஹல்லேலூயா. ஹல்லேலூயா. எனக்கு அருமையானவர்களே, கத்தோலிக்க திருச்சபையிலே அருட்சகோதரி பாஸ்டினா என்ற ஒரு அருட்சகோதரிக்கு ஆண்டவர் தரிசனத்தில் வெளிப்பட்டு, காட்சி நேரடியாகி வெளிப்பட்டு தன்னை இரக்கமுள்ள ஆண்டவர் என்று வெளிப்படுத்தினார். 3ஆம் மணி வேளையிலே நீங்கள் ஜெபியுங்கள், உலகத்தின் ஜனத்திற்காய் ஜெபியுங்கள், பாவம் செய்கிற ஜனங்களுக்காய், தப்பி திரிகிற ஜனங்களுக்காய், ஊதாரி ஜனங்களுக்காய் ஜெபியுங்கள், 3ஆம் மணி வேளையிலே ஜெபியுங்கள் என்று வெளிப்படுத்தினார். அந்த நாளிலிருந்து அவர்கள் ஜெபிக்க ஆரம்பித்தார்கள். இன்றைக்கு ஒரு செயிண்டாக, இன்றைக்கு ஒரு புனிதியாக இருக்கின்றார்கள். எனக்கு அருமையானவர்களே, அந்த 3ஆம் மணி வேளை இந்த இரக்கத்தின் ஆண்டவர் என்று சொல்லி தன்னை வெளிப்படுத்தினாராம். எனக்கு அருமையானவர், அவர் இரக்கமுள்ள தேவன், மனதுருக்கமுள்ள தேவன். தன்னை அடித்த யூதனுக்கும் அவர் இரக்கம் பாராட்டினார். தன்னை காட்டி கொடுத்த யூதாசுக்கும் இரக்கம் பாராட்டினவர். தன்னை யார் என்று தெரியாது என்று சொன்ன பேதுருவையும் திரும்பி பார்த்து தன் கண்களில் இரக்கத்தை கொடுத்த தேவன், தன் கரங்களிலால் அபிஷேகித்த தேவன் இன்றைக்கும் உயிரோடு கூட இருக்கிறார். ஹல்லேலூயா. இந்த தேவனுக்கு முன்னதாய் நீங்கள் நின்று வாருங்கள், அவர் உங்களுக்கு இரக்கம் பாராட்டுவார். உலகம் என்னை கைவிட்டு விட்டது, உறவுகள் என்னை தள்ளிவிட்டது, உடன் பிறந்தவர்கள் உதறிவிட்டார்கள், நண்பர்களும் கைவிட்டார்கள், என்ன செய்வதென்று தெரியவில்லை என்று சொல்லி நிற்கிற என் அன்பு தம்பி, என் அன்பு தங்கச்சி, என் அன்பான தாயை தகப்பனே, பிரியமான சகோதரனை சகோதரியே, கர்த்தர் உனக்கு இரக்கம் பாராட்ட அவர் ஒருவர் போதும். ஹல்லேலூயா. அவரே வானத்தையும் பூமி உண்டாக்கிற தேவன். அவர் உங்களுக்கு இரக்கம் பாராட்டுவா, அவர் இரக்கம் பாராட்டுவா. அவருக்கு முன்னதாய் வந்து நின்று வாருங்கள். ஹல்லேலூயா. ஒரு முறை ஒரு இடத்துல ஒரு பிரச்சனை ஒன்று நடந்து கொண்டிருந்தது. நாங்களெல்லாம் நின்று பார்த்து கொண்டிருந்தோம். அந்த வழியில் வந்தவர் திடீரென்று ஒருவர் வந்தார். அந்த பிரச்சனையை சால்வ் பண்ணும்படியாக ஒரு தள்ளிவிட்டு அந்த தம்பியை மாத்திரம் கூட்டி அழைத்தார். நாங்கள் விசாரித்தோம், என்னவென்று தெரிந்து கொண்டு அவர் சொன்னார், என்னுடைய பையனை யாரோ ஒருத்தர் வண்டியில் வந்து விட்டுட்டு இவனை போய் பிரச்சனை பண்ணுறாங்கண்ணா. அத்தனை பேரும் கேட்கவில்லை. அந்த தகப்பன் ஓடி வந்து கேட்டார். அதுதான் தகப்பனின் இருதயம், அதுதான் தகப்பன் இருதயம். உதாரித்தனமாய் கடந்து போன தன் மகன் திரும்பி வந்தபோது கூட தகப்பன் அவனை கண்டு இறங்கி ஓடி வந்தார். தன் ஸ்தானத்தை விட்டு இறங்கி, தன் வீட்டை விட்டு இறங்கி ஓடி வந்து கட்டி அணைத்து முத்தமிட்டான் என்று என்னுடைய வேதம் லூக்கா 15ஆம் அதிகாரத்திலே சொல்கிறது. உங்களுக்கும் அவர் இரக்கம் பாராட்ட ஒரு வல்லவராக இருக்கிறார். எனக்கு அருமையானவர்களே, இன்றைக்கு அந்த இரக்கத்தை பெற்றுக்கொள்ள நீங்கள் நான் இணைந்து ஜெபிப்போமா? மகா பரிசுத்தமுள்ள தகப்பனே, இந்த அற்புதமான வேலைக்காய் நீ சோத்தரிக்கிறோம். இன்றைக்கும் உடைய வார்த்தையை கேட்டுக்கொண்டிருக்கிற உடைய ஜனத்தின் மேல் தகப்பன் தன் பிள்ளைக்கு இறங்குவது போல உமக்கு பயந்து
ஐயா, கர்த்தர் என்னை காண்கிறார், கர்த்தர் என்னை பார்க்கிறார், கர்த்தருக்கு முன்னதாக நான் நிற்கிறேன், கர்த்தர் என் சகல காரியங்களையும் கண்ணோக்குகிறாரே என்று சொல்லி பார்க்கின்ற உம்முடைய கண்களுக்கு பயந்து நிற்கிற உம்முடைய ஜனங்களுக்கு தகப்பனே இரக்கம் பாராட்டுவீராக. சங்கீதம் 128 சொல்லப்பட்ட ஆசீர்வாதங்கள் இந்த குடும்பத்திற்கு வருவதாக, இந்த சகோதர சகோதரிக்கு வருவதாக, இந்த பிள்ளைகளுக்கு வருவதாக. இயேசுவின் மூலம் பிதாவே, ஆமென். ஆமென். God bless you.